சமைக்கிறத விட என்ன சமைக்கிறது அப்படின்ட்டு யோசிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. நேற்று நைட்டு தூங்கும்போதே ஒயிட் சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு தூங்க போயிட்டேன். காலைல ஏஞ்சி சப்பாத்தி இல்லை பூரி செய்யலான்ட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் மாவு ஃப்ரிட்ஜிலே இருந்தது. ஸோ அதுவே சரியாக போகும் அப்படின்ட்டு தோசைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிரேவி நான் செஞ்சுருந்தேன். நிஜமாலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். காலையில் டில்லன் சைக்கிள் ஓட்ட அடம்பிடிச்சதால 2 பேரும் சைக்கிள் ஓட்ட போயிருக்காங்க. ஸோ அப்படி என்ன நினச்சாரு தெரில, வந்து தோசை ஊற்றிட்டு இருக்கிறத பார்த்து இன்றைக்கி பூரி இல்லையா தோசையா, நான் தான் தப்பாக முடிவு பண்ணிட்டேன் போல் அப்படின்ட்டு சேடாகவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பப்ளு குட்டியை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டேன். அப்புறம் தான் என்னை குக் பண்ண விடுவான். ஸோ மதியத்துக்கு வெஜ் புலாவ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு கேரட் தான் இருந்தது, கொஞ்சமாக பீன்ஸ் நிறைய இருந்தது, போட்டு வெஜ் புலாவ் மாதிரி செஞ்சுட்டேன். காலையில் கொஞ்சம் மீந்துச்சுல, அந்த சுண்டல் வச்சு மேட்ச் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் க்ரீன் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.